ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த டேயில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு தான் காட்டப்போகிறேன். ஒரு சிம்பிள் வீடியோ தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கேரட் போட்டு ஒரு ஜூஸ் அடிச்சாச்சு. ஸோ அதுக்கு இது பார்த்தீங்கன்னா தையல் கிளாஸ் கிளம்பணுமேனு குளிச்சு கிளம்பி ரெடியாகி கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா வீட்டில் உட்காந்துருந்தேன். ஸோ போயிட்டு என் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நானும் கிளம்பிட்டேன். ஸோ போனது அவள் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் போட்டுட்ருந்தா. ஸோ நான் பார்த்திங்கன்னா அப்படியே சைடு தைச்சிட்ருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மாடல் தான் தைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தைச்சி முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நான் கடைக்கு போனேன். ஸோ போயிட்டு அங்கே போய் மதியத்துக்கு பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு தொட்டுக்க எதுவுமே இல்லை அப்படின்ட்டு நான் போய் போண்டா வாங்க போனேன். பார்த்திங்கன்னா சுட சுட போண்டா போட்டிருந்தாங்க. ஸோ போய் வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பூ வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அதையும் போய் வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி, பழம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதையும் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா சாதம், புளிக்குழம்பு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதையும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் நோட் எழுதணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெக்கார்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை தான் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் அம்மா பார்த்திங்கன்னா ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதை நல்லா போட்டு அதையும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தம்பி சாப்பிட்டுட்டு இருந்தான். அவங்களும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, ஸோ அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய தம்பியை உட்காந்துருந்தோம். ஃபுல்லாக பாருங்கள் காய் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வைக்கணும். அதுதான் பெரிய வேலையாக இருக்கும். ஸோ வாங்கிட்டு வரது கூட அவ்வளோ பெருசாக இருக்காது. இது தனித்தனியாக பிரித்து அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கவங்களையும் ஜீவனே போயிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நானும் கொட்டி எல்லாத்தையுமே தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் கேக் இருந்துச்சு. ஸோ நாங்கள் நேற்று வாங்கினோம் இந்த கேக் பார்த்திங்கன்னா அது வாங்கிட்டு அதையும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம் நானும் என்னோடய தம்பியும். ஸோ சாப்பிட்டு ஒரு மொரட்டு உரகத்தை போட்டாச்சு. ஸோ ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா அம்மா மேகி கிண்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சைடு இந்த கொய்யாப்பழம் இருக்குல்ல, ஸோ அந்த இதை எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்ருந்தேன் நான். அதையும் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மேகியை சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபி மாதிரி ஒன்று பண்ணுறேன் நான். அதை பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். என்னதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு இது எப்படி இருக்குது எல்லாமே நான் நாளைக்கு போடுறேன். அதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எனக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா.